Hello, welcome viewers, welcome back to my new video. So in the live video உங்களுக்கு காட்டப்பது வந்து performance stock performance. இது வந்து அதானி enterprise intraday performance. Intraday wise இது வந்து 5 minute time frame ல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல live performance உங்களுக்கு பார்க்க இன்ட்ரஸ்ட் இருந்தா accuracy செக் பண்ண இன்ட்ரஸ்ட் இருந்தால வீடியோ கீழ description boxல என்னோட contact details வச்சிருக்கு. call or WhatsApp same number தான். இங்கே பார்த்துருந்தா நமக்கு டோட்டல் 2 சிக்னல் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பை சிக்னல், அதுக்கப்புறம் ரெட் டவுன் ஆரோ அது வந்து செல் சிக்னல், ரெட் ஆரோ செல் அண்ட் க்ரீன் அப் ஆரோ வந்து பை சிக்னல். இப்போ சிக்னல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக നമുക്ക് കാണിത്തരും. சிக்னல் கிடക്കുന്ന டைம்ல இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்குள்ளே ஏது காட்டுதுன்னு எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கிடச்சிடும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துருந்தா இங்கே கூட மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு லாஸ்ட் சிக்னல் பார்த்துட்டு நமக்கு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. டைம் வந்து 11:49. அப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து 2441 நமக்கு செல் கிடச்சிருக்கு. அப்போ சிக்னல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டித்தரும். ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்க்கணும். சிக்னல் இப்போ அந்த சிக்னல் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ண முடியும். அதில் தான் நமக்கு ஒரு 80-90% கண்டிப்பாக ஆக்யூரசி கிடச்சிடும். அது எப்படி பார்க்கணும் நம்மளுக்கு சொல்லித்தரேன். இப்போ செல் சிக்னல் கிடச்சிருந்தா அந்த செல் ஆரோ கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். செல் ஆரோ கிடச்சிருந்தா கீழே பாருங்க, கீழே வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி செல்ஸ் வந்து காட்டி தரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திருந்தா அந்த ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்கு, அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அது வந்து இந்த மாதிரி ரெட்டில் காட்டணும். இப்போ 2 கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டாக நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் வந்து அங்கே செல்ஸும் காட்டணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆரோக்கு கீழே அந்த பார் கூடி கன்ஃபார்ம் ஆயிருந்தாலே ஓகே, உங்களுக்கு தைரியமாக உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ சிக்னலும் இங்கே காட்டித்தரும், ப்ரைஸ் இங்கே காட்டித்தரும். கீழே பாருங்கள், கீழே நமக்கு டார்கெட் கூட காட்டித்தரும். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் கூட இருக்குது. அது வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம அந்த சிக்னல் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். இப்போ பார்த்துருந்து இந்த சிக்னல் நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் டவுனில் போயிடுச்சு. டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பைசைக்கிள் கிடச்சிருக்கு. பட் அது வந்து கன்ஃபார்ம் இல்லை, கீழே பாரும் இல்லை அண்ட் இஸ் சைடு இண்டிகேஷன். இப்போ நார்மல் நம்ம கேண்டில் பார்த்துருந்தாலும் ரெட்டு க்ரீனில் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்துருந்தா டிஃப்ரெண்டாக கலர்ஸ் இருக்குது. அது வந்து சைடு இண்டிகேஷன். இப்போ சைடாக இருந்தாலும் நார்மலி நமக்கு இங்கே ப்ரைஸ் ஜோன் கன்ஃபார்ம் கிடைக்காது. அப்போ நமக்கு கன்ஃபார்ம் இருந்த சிக்னல் மட்டும்தான் என்ட்ரி பண்ண முடியும். என்ட்ரி பண்ணால் அதுதான் நமக்கு ஆக்யூரசி கிடைச்சிடும். இப்போ இது ஒரு லைவ் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணப்போ கீழே டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன் டே ட்ரையல் பார்க்கலாம். தேங்க்யூ.